ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.3ல் 2ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஓர் உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். உருளையின் மீது இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு ஒரு மாதிரியை உருவாக்குது. மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர். மாதிரியின் மொத்த நீளம் இந்த இடத்துல இருந்து மாதிரியின் மொத்த நீளம் 12 சென்டிமீட்டர். ஓகே. இந்த மாதிரியின் விட்டம் 3 சென்டிமீட்டர். விட்டம் 3 சென்டிமீட்டர் எனில் ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர். இது 2, ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2, இந்த பக்கம் 2, அதே போல இந்த பக்கமும் 2. விட்டம் 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காரு. ஃபுல் விட்டம் 3 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் மட்டும் என்ன இருக்கும்? 3/2 சென்டிமீட்டர் ஆரம். இது முழுசும் 12, இங்கிட்டு ஒரு 2 இங்கிட்டு ஒரு 2 போச்சுன்னா இது மட்டும் எவ்வளோ இருக்கும் பாரு. 12 - 4, உருளையின் உயரம் 8 சென்டிமீட்டர். இதெல்லாம் படத்துல இருந்தே நம்ம எழுதி வச்சுக்கிறோம். நாதன் உருவாக்கி அந்த மாதிரியின் கன அளவு காண். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா எழுதுறேன். மாதிரியின் மொத்த உயரம் 12 சென்டிமீட்டர். கூம்பின் உயரம் 2 சென்டிமீட்டர். எனவே உருளையின் உயரம், கூம்பினுடைய உயரத்தை h1 வச்சுக்கிடுவோம். 12 - 2 × 2 4 போக 8. ஓகே, 8 சென்டிமீட்டர். இது h2ன்னு வச்சுக்கோ. ஆரம் எல்லாத்துக்கும் பொதுவான ஆரம் 3/2 சென்டிமீட்டர். ஏன் விட்டம் 3 கொடுத்துருக்காங்க. விட்டம் எத்தனை சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டர். இப்போ கன அளவு. மாதிரியின் கன அளவு, உருளையின் கன அளவு ப்ளஸ் 2 கூம்பு, மேலே ஒரு கூம்பு கீழே ஒரு கூம்பு, 2 × கூம்பின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? πr²h. இங்கே உருளைக்கு h2ன்னு வச்சிருக்கேன். கூம்புக்கு 1/3 πr²h1. பையை காமன் எடுத்துடுறேன். ஆர் எல்லாத்துக்கும் பொதுதான், அதையும் கூட எடுக்கலாம், போட்டுறேன். r² πr². h2 உருளையினுடைய உயரம் 8. இங்கேயும் r², 3/2². h1 கூம்பு 2, 22/7 × கேன்சல் பண்றேன். 21 3 தடவை, ஸோ 66 கன சென்டிமீட்டர். எது? அந்த மாதிரியின் கன அளவு. ஓகே.